எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்கு. அதுதாங்க க்ரோ பேக் தான். 24க்கு 24. நேற்று என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து மண் கலவையில் 15க்கு 15, 12க்கு 10 அதிலெல்லாம் நான் மண் நிரப்பினேன், பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் பாகுபலி மாதிரி 24க்கு 24 வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய், அவரைக்காய் இதுக்கெல்லாம் வந்து 15க்கு 15 ஒரு 2 செடி அதில் வைக்கலாம். 12க்கு 12 வந்து ரோஜாப்பூ, இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் வைக்கலாம். ஆனால் மரம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு மாமரமோ கொய்யா மரமோ இந்த மாதிரி வாழை மரமோ இது எங்களுக்கு வந்து க்ரோ பேக்லேயே வைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது 24க்கு 24 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து இந்த முருங்கை செடியை வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நான் இப்போ க்ரோ பேக்கில் வைக்கிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை நான் அழகாக என் பையனை கொண்டு வச்சு அதுக்கு கரெக்டான இப்போ க்ரோ பேக்கில் மண் ஃபுல்லாக கொட்டாமல் எப்பயுமே 1/4 பங்கு இடம் விடணும். எந்த செடி வச்சாலும் முழுசாக மண்ணை கொட்டக்கூடாது. ஒரு 1/4 பங்கு இடம் விட அது வளர தான் மீதி மண்ணை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதனால் இப்போது இந்த முருங்கை செடியை நாங்கள் வாங்கிட்டு வந்த கண்ணை நாங்கள் அழகாக அதில் வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் அது அழகாக நம்ம குழியை போட்டு நம்ம அழகாக மூடிடலாம். ஏன்னா வைக்கும் போதே கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா திருப்பி அதை நம்ம எடுக்கக்கூடாது. ஒன்ஸு வச்சிட்டோன்னா அவ்வளோதான். இதில் வந்து நான் மண்கலையில் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் நான் கலந்து வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் வந்து உங்கள் மண்கலையில் அது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வைக்கும் போது அது அடியில் நீங்கள் அந்த வேப்பம் புண்ணாக்கு இது பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல், வேர்ப்பு அதெல்லாம் அந்த செடியை தாக்காது. நான் அது கலந்து தான் இந்த மண்ணில் இருக்குது. அதனால் நான் இந்த முருங்கை செடியை நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு லைட்டாக ரொம்பலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது. நான் வீட்டில் அரிசி கழுவின தண்ணி எப்பயுமே எனக்கு வச்சுருப்பேன் இந்த மாதிரி செடிகளுக்காக, காய்கறி தண்ணி. அதையும் நான் அழகாக அதில் தெளித்து விட்டுருக்கேன். செடியும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. எதனா டவுட்டுனாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.